எல்லாருக்குமே உரிமை இருக்குது, பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா கதையோட உட்கருத்து என்னன்னு தெரியாம பேசிட்டாங்க. ஒரு சொல் வெல்லம், ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவாங்க. மரணத்தை கண்டு அஞ்சவன் நான் கிடையாது, உன்ன மாதிரி கிடையாது. நானு சாவு ஒருத்தனை பயந்து போறதுக்கு அப்படியே இந்த புண்ணை புதூர் மேல மேடம் மேல என் உயிர் போனா கூட சந்தோஷமா ஏத்துப்பேன். கூட்டு போய் போன வரைக்கும் கூட கணக்கு போதும். நாயை கட்டி விட்டனக்கா ஈட்டு போறாங்க. எங்கடா என்ன அது மாதிரி நான் எதனா தவறா பேசியிருந்தாலோ இல்ல மனசு புண்படி பிரகாரம் நான் செய்திருந்தாலோ நான் காட்சி இந்த கலையை பரப்பணும், இந்த வரலாறு தெரியணும் மக்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட முடிஞ்சா இந்த கிராமத்துல இருக்கிறவங்க அந்த பாடைகட்டி மாரியம்மன் கோவிலுக்கு போய் பாருங்க. அந்த திருவிழா வருடத்துக்கு ஒரு முறை பங்குனி மாத பௌர்ணமி நாள் அன்று இன்று இடைவிடாது நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் பானை கட்டி தன்னை பெற்றெடுத்த பிள்ளை கையால கொல்லி போட்டு கொண்டு வந்து அந்த குளத்துக்கு சேர்றாங்க. இன்னைக்கும் நடக்குது. அந்த பாடகட்டி மாரியம்மன் வரலாறு இன்று இரவு மேல சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால நான் எதனா தவறா பேசியிருந்தாக்கா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, என்னை மன்னிச்சு ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த சரித்திர புராணம் இன்னும் இருக்கிற வரலாறு, அந்த பாடகட்டி மாரியம்மனுடைய வரலாறு, அந்த சக்தி எப்படி இந்த கிராமத்தில் உள்ள தாய்க்கு ஒரு சக்தி இருக்கிறதோ அது மாதிரி அந்த பாடகட்டி மாரியம்மன் கோவில் இருக்க அம்மனுக்கு ஒரு சக்தி இருக்குது. முடிஞ்சா நேரம் கிடைச்சா போக வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, முடிஞ்சதை வேண்டிக்குங்க, நல்லது நடக்கும். அப்படி போக முடியாதவங்க இந்த சரித்திர புராணத்தை விடிஞ்சாலும் பரவாயில்ல, நேரம் ஆனாலும் பரவாயில்ல தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கோம். ஆகையால யாரும் பாதியில் எழுந்து வீட்டுக்கு போவாதீங்க. கதையை கெட்டு போனா பாவம் சேருன்னு சொல்லுவாங்க. காலை தரிசனம் கடவுள் தரிசனம், கோபுர தரிசனம் கோடி புள்ளி தரிசனம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அம்மன் வரும், இன்னும் மும்மூர் தேவர்லாம் வருவாங்க. எல்லாரையும் வணங்கி இந்த வரலாறு முழுமையா கேட்டாக்கா அந்த கோவிலுக்கு சென்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பது நான் வைத்த நம்பிக்கை இல்ல, சரித்திரத்தில் எழுதப்பட்ட நம்பிக்கை இது. ஆகையால் என்று சொல்லி நாடகத்தை தோற்கின்றோம். நன்றி, வணக்கம். Stop!
நாயகி உண்மை பரம்பொருள் சக்தியின் ரூபம் சர்வமும் நீ உலகை காப்பவளே காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி காட்சி விசாலாட்சி திருக்கடை ரபிராமி உலகாலும் நாயகி உண்மை பரம்பொருள் சக்தி ஆமுண்டு கருமாரி ஓமாரி தொண்டுமாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தை காப்பாற்றக்கூடிய இந்த கிராமத்தை காப்பாற்றக்கூடிய நிமாலியம்மா ஆனைகட்டி மாரியம்மா பார்ப்போரை எல்லாம் காக்கும் கரு மாரியம்மா இந்த உலகத்தில் உன்னை காண விடுவதற்காக கேட்டவரை கொடுத்தே நிறவனே சொன்ன சொல் தவறாமல் என்னை ஒரு பொருட்டாக நினைத்து எனக்காக காட்சி தர ஓட்டமாக ஓடுவதில்லை தண்ணினானே அம்மா தண்ணினானே இருவரும் எப்போது வாழ்க வளமுடன் இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. இப்பொழுது இந்த தாய் மனமிழந்து உன் கண்முனை நிற்கிறேன். கேள், என்ன வேணாலும் கேள். தலையில்லாமல் தாய் நான் தருகிறேன். நான் என்ன மறுத்தா பேச போகிறேன். முன்பு என்ன கேட்டேன்? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து கருவென்று ஒன்று உருவாகி அந்த கருவானது யோனி என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்பின் வழியாக பிறக்கின்ற உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியாலும் எந்த ஒரு அரக்கனாலும் எந்த ஒரு மனித வளர்த்தாலும் எந்த ஒரு தேவாதி தேவனாலும் எனக்கு மரணம் என்பதே நேரக்கூடாது தாயே. அப்பேற்பட்ட வரத்தை நீங்கள் மனமகிழ்ந்து அளித்தால் போதும் தாயே. இப்படிப்பட்ட வரங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட வரத்தை அப்படியே தருகிறேன். அப்படியே பழித்து ஓம் சக்தி. இந்த மாராஜ பிரபஞ்சத்தில் பெண்களை விடுத்து எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும் தாயே. என்ன கேட்டா? தாயே, பெண்களை தவிர்த்து இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆண் மகனும் அழிவு என்பது ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட வரங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட வரத்தை அப்படியே தருகிறேன். அப்படியே பலிதமாகட்டும். ஓம் சக்தி. இப்பொழுது நீங்க கேட்ட வரத்தை அப்படியே தந்து விட்டேன். இப்பொழுது என்னோட ஆளை பக்தர்களும் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். காட்சி தடுமல்லவா? இப்போது புறப்பட்டு வருகிறேன். முன்னே போய்விட்டு பின்னாடி இருக்கின்றாய். முன்னே போகவிட்டு பின்னே அழைத்து என் மீது உங்களுக்கு கோபம் தேவையில்லை தாயே. தங்களை அழைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணமா? என்ன காரணம்? இந்த பாராகிய உலகத்தில் தெய்வத்தை கண்டவர் எவரும் கிடையாது. அப்படி இருக்க இந்த எரிகண்டா சூரனுக்கும் காட்சி தர வேண்டும் என்பதற்காக கேட்காத வரத்தை கேட்டிருப்பதற்காக கொடுக்கக்கூடாத பலியை கொடுக்க வேண்டும் என்று என்னை கருப்புறுத்தி என்னை ஆளுமைக்கு உட்பட்டு நீங்கள் பலியை பெற்று என் கண்முன்னே காட்சி கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை விதியை சொல்ல முடியாது. அரக்கர்களால் அல்லாவிட்டாலும் தேவர்களால் எங்களுக்கு பகை நேரலாம். ஏனென்றால் தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். எங்களை சாய்ப்பதே அவர்கள் குறிக்கோளாக இருக்கும். ஆகையால் இன்று எப்படி எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களை காப்பாற்றுகிறீர்களோ அதுபோன்று என்னையும் என் தம்பியையும் இந்த கிராமத்தையும் கிராம மக்களையும் இந்த லிங்கடாவரி கோட்டையும் என்னால் பாதுகாப்பாக நீங்கிறது காப்பாற்ற வேண்டும். ஆகையால் நான் எப்போதெல்லாம் அழைக்கின்றேனோ அம்மா என்று கூப்பிடுகின்றேனோ அப்போதெல்லாம் ஓடி வந்து எனக்கு நீங்கள் காட்சி தர வேண்டும் தாயே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். தாய பிள்ளையும் ஒன்றானாலும் வாய் வரும் தனித்தனித்தான். சரி, போகட்டும். உனக்கு சந்தேகம் தானே? நீங்க இருவரும் யார்? என்னோட பிள்ளை தானே? நான் யார்? ஒரு தாய் தானே? ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அம்மா தாயே அப்படி குறையிட்டால் அடுத்த நிமிடமே உன் கண்முன்னை காட்சி கொடுப்பேன். இதுவே சத்தியம் தாயே. அப்படி ஒரு நாளை அரக்கரால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்பது ஏற்படுமானால் எங்கள் அழைத்தால் போதும். அழைத்து அடுத்து வினாடியே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் தாயே. தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயு வயிறு வேறு என்று வளர்த்தீர்கள். அதன் பிரகாரம் நான் எப்போதெல்லாம் அழைக்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு துணையாக நீங்களும் உங்களுக்கு துணையாக நாங்களும் இருவரும் இருப்போம் தாயே. அப்படியாக தாயே. ஓம் சக்தி.